சர்க்கரை நோயாளிகளுக்கு இயற்கையாகவே அவங்க சத்து குறைஞ்சிட்டே இருக்கும். யூரின் அதிகமாக போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு கை கால்லாம் ஒரே எரிச்சல் இருக்கும். உடம்பு சோர்வு இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கான ஒரு அரிய தீநீரை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம பயன்படுத்துறது ஒரு நெல்லிக்காவை நம்ம எடுத்துக்கிறோம். நெல்லிக்கான்னு சொல்லும்போது ஒரு காயகல்ப மூலிகை. நெல்லிக்கனியில் 7 வகையான தாது உப்புக்கள் நிறைந்திருக்கு. ஒரு மனித உடலில் 12 வகையான உப்புக்கள் தான் நம்ம உடம்பையே ஆட்சி செய்யுதுன்னு மருத்துவம் சொல்லுது. அந்த மாதிரி நெல்லிக்கனியில் காயக்கல்பமாக 7 தாது உப்புக்கள் நிறைந்து இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு அருமருந்தாக அமையும். அடுத்ததா ஒரு சிறிய துண்டு இஞ்சி பயன்படுத்துகிறோம். காலையில் இஞ்சி, கடும் பகல் சுக்கு, மாலையில் கடுக்கான்னு சொல்லுவாங்க. இந்த காலையில் அந்த தோல் சீவின இஞ்சியை தொடர்ந்து நம்ம சாப்பிடும்போது கால்சியம் சத்து நமக்கு கிடைக்கும். இப்போ சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் பாருங்கள், மூட்டு வலி, இடுப்பு வலி, கை கால்லாம் ஒரு சோர்வு, ஒரு இன்ஃப்ளமேஷன், அடிக்கடிக்க கால் கையெல்லாம் வீங்கி போகுது, எனக்கு என்னென்ன தெரியல, தொடர்ந்து சோர்வாகவே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இஞ்சி ஒரு அருமருந்து. இப்போ செய்யக்கூடிய இந்த தீநீரில் ஒரு சிறிய துண்டை இஞ்சியை பயன்படுத்துகிறோம். அதே போல் ஒரு சிறிய ஸ்பூன் அளவுக்கு மஞ்சளை பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, என்னதான் இவங்க தீநீரை தொடர்ந்து சாப்பிட்டுட்டே வராங்க அந்த தீநீர்னா கூட இவங்களுக்குள்ளே இருக்கிற ஆர்கன்கள் புதுப்பிக்கணும். சர்க்கரை நோயாளிகள் எப்போவுமே என்ன பண்ணோம், காலை உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி, அதே மாதிரி மாலை நேரத்தில் உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி, இந்த மாலை நேரத்தில் டீ குடிச்சிட்டோ அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. இப்படி சாப்பிடும் பட்சத்தில் டாக்ஸின் உடம்புல சேர்ந்துட்டே இருக்கும். அதனால் காலை மாலை வெறும் வயிற்றில் 50 மில்லி அளவுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய இந்த தீநீரை தொடர்ந்து நீங்கள் சாப்பிடும் பொழுது சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய கை கால் பாத எரிச்சல்லாம் படிப்படியாக குணமாகும். அதே மாதிரி உடம்பு ஃபுல்லாக ஒரு சோர்வு இருக்குது சார், எனக்கு நான் என்ன பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப சோர்வாக இருக்குன்னு சொன்னால் இந்த தீநீர் நெல்லிக்கனியோடு சேர்ந்து நம்ம தயார் செய்கிறதுனால நெல்லிக்கனி ஒரு காயக்கல்பமாகும். கருப்பு தங்கம் என்று சொல்லக்கூடிய மிளகு அதில் சேர்க்கிறோம். மிளகு என்ன செய்யும், குடலில் இருக்கிற நீர் சத்தை உண்டு பண்ணும். டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க. இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு தண்ணி எவ்வளோ குடித்தாலும் தாகம் தீராது. இந்த மிளகு ஒரு கருப்பு தங்கம் என்று சொல்லப்படுவதால் இந்த மிளகு அளவோடு இந்த தீநீரில் சேர்க்கறதுனால அந்த பேஷண்ட்டுடைய தன்மை நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு அருமருந்தாகவும் காயக்கல்பமாகவும் அமைந்து நோயின்றி வாழ வழிவகுக்கும்.